கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாவம் செய்வதனால என்ன பிரச்சனை? நான் சர்ச்சுக்கே போக விரும்பல, நான் பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், எந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களையும் நான் ஈடுபட மாட்டேன், அதனால என்ன ஆக போகுது என்று நம்ம யோசிக்கிறவர்களாக இருப்போமே என்றால், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-19 வசனங்கள் அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கிறது. முதலாவது இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தேவனை விட்டு விலகுவதின் 4 ஆபத்துக்கள், இல்லை என்றால் விளைவுகள் என்னவென்று நாம் சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 14-19 வசனங்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பால சிங்கங்கள் அவன் மேல் கர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. நோம், தகப்பனேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ உனக்கு நேரிட பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்ராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு சமாரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நாம் கடவுளை விட்டு விலகுவதின் 4 விளைவுகளை குறித்து தான் எரேமியா இந்த வேத வசனங்களிலே குறிப்பிட்டுள்ளார். முதலாவது விளைவு என்ன? பாவத்திற்கும் பாவ பழக்கங்களுக்கும் மனிதர்களுக்கும் அடிமைகள் ஆகுதல். 14ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? கடவுள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து வந்ததின் நோக்கம் அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். அவர்களை ஒருவரும் அடிமைப்படுத்தக்கூடாது. அவர்கள் தங்களுடைய தேசத்தை தாங்களே அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதே போல்தான் நம்மையும் கூட தேவன் பாவத்திலிருந்து ரட்சித்தது அதே பழைய பாவத்திற்கும் பாவ பழக்கங்களுக்கும் அதன் விளைவாக மனிதர்களுக்கும் நாம் அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதனால் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நாம் சில பழக்கங்களுக்கு, தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். சில வேளைகளில் மனிதர்களுக்கும் நம்ம அடிமைகளாக மாறி போகின்றோம். விசுவாசிகளை அவிசுவாசிகள் ஆண்டு கொள்ளும்படியாக அவிசுவாசிகள் விசுவாசிகளின் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள். அதுக்கு காரணம் சில வேளையில நம்முடைய பாவ வாழ்க்கையே. 2வது பிரச்சனை, கடவுள் நமக்கு அருளும் ஆசீர்வாதங்களை இழந்து போகின்றோம். 15-16 வசனங்கள்ல, அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன, அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன, உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள் என்று தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த கானான் என்ற பூமியை அவர்கள் இழந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரீர பிரகாரமாகவும் அதே போல் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் பல ஆசீர்வாதங்களே நமக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய பாவ வாழ்க்கையின் மூலமாகவும் கடவுளை விட்டு நம்ம விலகி இருப்பதன் மூலமாகவும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. தாளந்துகளின் ஓமையிலே அந்த ஒரு தாளந்தை வாங்கியவன் அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்தாத போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் அருளிய ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு காரணம் அவர்கள் கடவுளை விட்டு வழி விலகி செல்வதுதான். 3வதாக, கடவுளை விட்டு நம்ம விலகிறனால தவறான இடங்கள்ல தவறான மனிதர்களிடத்துல விடுதலையை தேடுகிறோம். இங்கே இஸ்ரவேல் மக்கள் 2 இடங்கள்ல விடுதலையை தேடினார்கள். 17-18 வசனங்கள்ல. ஒன்று, எகிப்து தங்களை காப்பாத்துன்னு சொல்லி நினைச்சாங்க. இன்னொன்று, சமாரியாவின் ராஜ்யம், அதாவது வடக்கு ராஜ்யம் தங்களை காப்பாற்றும் என்று நினைத்தார்கள். கடவுளை நம்ம நம்பாத போது எல்லாத்தையும் நம்ம நம்புறோம். கடவுளுக்கு நம்ம பயப்படாத போது எல்லாத்துக்கும் நம்ம பயப்படுறோம். கடவுளை நம்ம நம்பும் போது கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கடவுள் நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம வேற எங்கேயுமே விடுதலையை தேட மாட்டோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் கடனாளிகளாக இருக்கிறாங்க? ஏன்னா கடவுளை நம்புறதை விட பணத்தை நம்புறாங்க.
இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் கடவுளை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ நிம்மதியை தேடி போறாங்க? ஏன்னா கடவுள் தங்களை விடுவிக்கிறவர் என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். 4வதாக, கடவுள் பயமற்ற நிலையால் வாழ்க்கை கசந்து போகுது. 19ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும். எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நிறைய வேளைகளில் கடவுளை விட்டு விலகி பாவத்தில் வாழும்போது, இல்லை என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம சொந்த விருப்பங்களின்படி வாழும்போது, தற்காலிகமாக நமக்கு சில சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அந்த தீய பழக்கங்களும் அந்த வாழ்க்கை முறையும் கசந்து போய்விடும். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கடவுளை விட்டு விலகி பாவத்தில் மகிழ்ந்து அந்த பாவ வாழ்க்கை கசந்து போய் வெறுப்படைந்து என்ன செய்வதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளை விட்டு விலகும் போது நாம் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் மனிதர்களுக்கும் அடிமையாகிறோம். கடவுள் நமக்கு அருளிய ஆசீர்வாதங்களை இழந்து போகின்றோம். தவறான மனிதர்கள் மீது, தவறான இடங்களிலே நாம் விடுதலையை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கை கசந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்துல திரும்ப வாங்க என்று அழைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கடவுளை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்களா? யோனாவை போல, இஸ்ரவேல் மக்களைப் போல. அந்த கடவுளை விட்டு விலகி ஓடுனதுனால நீங்கள் யாருக்கு எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க? நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீங்க? இல்லை யார் உங்களை விடுவிப்பா அப்படின்னு சொல்லி யார் மீது, எதின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கசந்த நிலையில் இருக்கிறதா? மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிய தேவன், லேகியோனின் பிடியில் இருந்தவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அருளிய தேவன் நமக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவரிடத்துல நாம் மனம் திரும்புதலோடு திரும்பும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.